எல்லாருமே மலையாளிஸ் எல்லாருமே இயர் ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. லைக் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கேரளாவில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ்லேயும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ கேரளாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, கோவையில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? இப்போ கேரளாலன்னா லாஸ்ட் 10 days நம்ம செலிப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பட் கோயம்புத்தூருங்கிறனால ஜஸ்ட் 1 day மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம். பட் அதுவே இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில், காலேஜஸில், எல்லா பிளேசஸ்லேயும் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கோயம்புத்தூரில் கூட ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷனாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்பெஷல் ஃபுட் என்னைக்கெல்லாம்? இன்னைக்கு சத்யா பாயசம் எல்லாமே இருக்கும். நாங்கள் காலையில் பூக்களம் வச்சு அதுக்கப்புறமா இப்போ கோயில் வந்திருக்கோம். இப்போ கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறோம், கோவையில் செலிப்ரேட் பண்ணுறது எந்த மாதிரி வித்தியாசம்? கேரளாவுக்கும் இங்கேக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் மெயினாக வந்துட்டு அங்கே எல்லா வீட்டுகளையும் பூக்களம்லாம் பார்க்க முடியும். இங்கே அப்படி கிடையாது. 4 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு தான் பார்க்க முடியும். அதே மாதிரி சத்யாவுமே வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு இங்கே யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் கேரளாவில் வந்துட்டு இது ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஊருக்கு போவீங்களா இந்த ஓணத்தில்? யூஸ்வலி ஊருக்கு போவோம். இந்த ஓணம் வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். சாமியை கும்பிட்டதில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நல்ல தரிசனம். இப்போ கேரளாவில் கொண்டாடுறதுக்கும் கோவையில் கொண்டாடுறதுக்கும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அங்கே எப்படி இருக்குது செலிப்ரேஷன் சார்? அங்கே வந்து நாங்கள் 10 நாள் வந்து பூக்கோலம் எல்லாம் போடுவோம். இங்கே வந்து நாங்கள் திருவோணம் அன்னைக்கு மட்டும்தான் வந்து பூக்கோலம் வந்து போடுவோம். அங்கேனா வந்துட்டு நாங்கள் மெயினாக வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா மலையாளிஸ் எங்கேனாலும் வந்துட்டு ஓணம் வந்து ஒரே மாதிரி தான் நாங்கள் வந்து கொண்டாடுவோம். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அங்கேயும் இங்கே.